Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard mathsல chapter 3 algebraல exercise 3.2ல question number 1ல second subdivision. வாங்க சம்குள்ள போலாம். x power 4 minus 1 x cube minus 11x square plus x minus 11. So இதுதான் இப்ப இதுக்கு தான் நம்ம GCD கண்டுபிடிக்க போறோம். So f of x எழுதிக்கலாம். f of x வந்து எப்பவுமே highest power தான் போடுவோம். So x power 4 எடுத்துக்கலாம் நம்ம. இதுதான் f of x ன்னு எடுத்துக்க போறோம். இல்லாத டேர்ம்க்கு எல்லாத்துக்கும் 0 போட்டுக்கலாம். plus 0x cube plus 0x square plus 0x plus minus 1 இல்லையா? So minus 1. இப்போ next g of x எழுத்துக்கலாம். g of x பார்த்தீங்கன்னா x cube minus 11x square plus x minus 11. So இதுதான் நம்மளோட g of x. இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ண போறோம். கோஷன்ட் என்ன போடணும் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? x power 4 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்து டிவைட் பண்ணிக்கோங்க. அப்ப டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும்? x வரும். So x தான் நம்மளோட கோஷன்ட். So இப்போ x ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So x power 4 கிடைக்கும். minus 11x cube வரும். plus x square கிடைக்கும். minus 11x கிடைக்கும் இல்லையா? So next இப்போ நம்ம வந்து சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். So இது மைனஸ், அகைன் இங்க பிளஸ் வரும், இங்க மைனஸ் வரும், இங்க பிளஸ். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இது கேன்சல் ஆயிடும். ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து இருக்கிற என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு எழுதிக்கலாம். 11x cube வரும், அதே மாதிரி மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும், ப்ளஸ் 11x வரும், மைனஸ் ஒன்னை கீழே இறக்கிக்கலாம். ஸோ மைனஸ் 1. இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் நம்ம கோஷன்ட்டுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இதோட ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ணணும். ஸோ 11x cube டிவைடட் பை எக்ஸ் கியூப். ஸோ எக்ஸ் கியூப் கெட்ஸ் கேன்சல். அப்போ உங்களுக்கு இங்கே என்ன கிடைக்கும்னா ப்ளஸ் 11 தான் நம்மளோட கோஷன். இப்போ 11 ஆல இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 11x cube வரும், மைனஸ் 121x ஸ்கொயர் பிளஸ் 11x மைனஸ் 121 வரும். சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே மைனஸ், இதுக்கு பிளஸ் வரும், இதுக்கும் மைனஸ், இதுக்கு பிளஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 11x cube கெட்ஸ் கேன்சல்ட். இப்போ ரிமைனிங் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இங்கே என்ன இருக்குன்னா 11x ஸ்கொயர் இருக்கு, இங்கே பிளஸ் 121x இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 120x ஸ்கொயர் கிடைக்கும். அதே மாதிரி பிளஸ் இங்கே பாருங்க 11x என்ன ஆயிடும்? அகெயின் இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ மைனஸ் 1 பிளஸ் 121 வந்து 120 வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 120x ஸ்கொயர் பிளஸ் 120 வந்திருக்கு. இது டோட்டலாக நம்ம 120 டிவைட் பண்ண முடியுன்றனால 120 டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ டிவைட் பண்ணோன்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு 0க்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ அப்போ நம்ம ஜிசிடியாக இதை எடுக்க முடியாது. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா மறுபடியும் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸா நம்ம வெளியில் போட்டோம் இல்லையா அந்த டிவைசர், அதை எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 11. அதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸா நமக்கு கிடைச்ச ரிமைண்டரை தான் எடுக்க போகிறோம். ஸோ நமக்கு கிடைச்ச ரிமைண்டர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கு. ரெகுலரா இல்ல, அது இதோடைய பவர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கு அடுத்தது கான்ஸ்டன்ட் வந்ததுனால இல்லாத டேர்முக்கு நம்ம 0 போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 0x பிளஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாம். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோஷன்ட் நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் போடணும் இல்லையா? இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ்ன்னு வரும். ஸோ எக்ஸை போட்டுக்கலாம். இப்போ எக்ஸால் இங்கே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே எக்ஸ் கியூப் வரும், ப்ளஸ் 0x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு வரும். இப்போ இந்த ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மைனஸ், இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ். ஸோ இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 11x ஸ்கொயர் கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ் அண்ட் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இங்கேயும் அப்போ 0 ஆகிடும் இல்லையா? ஸோ ப்ளஸ் 0x மைனஸ் 11 வரும். இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? மைனஸ் 11x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் போட்டோம்னா நமக்கு மைனஸ் 11 வரும். ஸோ அதுதான் நம்மளோட கோஷன்ட். இப்போ மைனஸ் 11 மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 11x ஸ்கொயர் பிளஸ் 0x அகெயின் மைனஸ் 11 வரும். சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ். இந்த டேர்ம் டோட்டலாக 0 ஆகிடும், ஐ மீன் கேன்சல் ஆகிடும். இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது உங்களுக்கு 0ன்னு வந்துடும். ஸோ ரிமைண்டர் 0 வந்திருந்தா நான் என்ன சொல்லியிருந்தேன், நீங்கள் என்ன டிவைசராக எடுத்திருக்கீங்களோ அதுதான் உங்களோட ஜிஎஸ்டின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதனால ஜிஎஸ்டி ஆஃப் த பாலினாமியல்னு போட்டு ஜிஎஸ்டி ஆஃப் த கிவன் பாலினாமியல்
is x square plus 0x போட்டாலும் ஒன்று தான் போடலனாலும் ஒன்று தான். ஸோ x square plus 1ன்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.